வணக்கம். துலாம் ராசி ஆனி மாத ராசி பலன்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆனி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிக உதவியாக இருக்கும். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய 2.25 நாட்கள் பொறுமை நிதானம் இருந்தால் எதையும் நாம் சாதித்து விடலாம். அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக 2/7/2024 ஆனி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 12:19 ரிஷப ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். புதிய தொழில் தொடங்குவது, புதிதாக ஊர் பிரயாணம் செய்வது, யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலை இந்த நாளில் செய்தால் பாதகத்தை தரும். வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது. யாரிடமாவது வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். இதை 2.25 நாள் கடைபிடித்தாலே போதும், நற்பலன்கள் நடக்கும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 4/7/2024 ஆனி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:58 மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் ராசியில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது பாதகமல்ல, நற்பலன்களாக இருக்கும். ஆனால் உறவுகளால், நண்பர்களால், செய்யும் தொழிலால், எடுக்கின்ற முடிவுகளால் சில பிரச்சனைகளை சந்தித்தே ஆக வேண்டும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது இது அனைத்தையும் குறிப்பதினால் இவைகளால் சில பிரச்சனைகள் வரும். பொறுமை நிதானம். ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது பல வகையான எதிர்ப்புகள். ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து விட்டாலே தனப்பிராப்தி என்பது உங்களுக்கு பெரிதளவு சொல்ல முடியாது. அதற்கு காரணம் குரு பகவான். ராகு 6இலே இருக்கும்போது கடனாளிகளாக இருந்தால் கடனிலிருந்து மீண்டு வரலாம், நோயாளிகளாக இருந்தால் நோயிலிருந்து மீண்டு வரலாம், பிரச்சனை உள்ள மனிதர்களாக இருந்தால் பிரச்சனையற்ற நிலையில் 6ஆம் இடத்தில் ராகு வந்துவிட்டாலே நோய், கடன், பகை, எதிர்ப்பு இது அனைத்தையுமே கடுமையான போராட்டங்களை சந்தித்து தீர்த்து விடலாம். இதற்கு உதவியாக இருப்பார் ராகு பகவான். செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்த கேந்திரத்தில் அமர்ந்திருப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை தரும். இருந்தாலும் பேசும் வார்த்தை பொறுமையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, வேலை செய்கின்ற இடத்திலும் சரி, உங்களுக்கு கோபம் அதிகமாக உருவாக்கி அதன் மூலியமாக சில பிரச்சனைகளை கொடுப்பார். ஆகையால் பொறுமையாக இருந்து விட்டாலே போதுமானது. 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது பொருளாதார நெருக்கடி, வியாபாரத்தில் மந்தநிலை, வருமான குறைவு, காசு பணம் என்பது கையில் இருக்கும், உங்களுடைய தேவைகளுக்கு பற்றாக்குறையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, 8ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து விட்டாலே கெடு பலன்கள் என்பது சற்று அதிகமாகத்தான் இருக்கும். இதற்கு காரணம் 8இலே எந்த கிரகம் அமர்ந்தாலும், சுக்கிரனை தவிர மற்ற எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் நற்பலன்களை தராது. இந்த கிரக அமைப்பாகப்பட்டது குரு பகவான் 8இலே ஓராண்டு காலம் இருக்க மாட்டார். வக்ரம் இருக்கிறது, வக்ரம் நிவர்த்தி இருக்கிறது, அதன் மூலியமாக நற்பலன்களை செய்வார். குரு பகவான் 5 மாதங்கள் மட்டும்தான் கெடு பலன்களை அதிகமாக தருவார். உறவு சிக்கல்கள் கொடுப்பது, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் போகிறது, அதுக்கப்புறம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வருவது, குடும்பத்திலும் சரி எடுக்கின்ற முயற்சிகளிலும் பல வகையான பாதகங்களை ஒன்றின் பின் ஒன்றாக கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் 5 மாதங்களுக்கு பிறகு வக்ரம் பெற்றவுடன் உங்களுக்கு பலன்கள் மாறுபடும். ஆகையால் துலாம் ராசிக்காரர்கள் குரு பகவான் 8இலே இருக்கிறார் என்ற பயம், பதட்ட வேண்டாம். நிதானம், பொறுமை இருந்தாலே போதுமானது. துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன், சூரியன், புதன் இணைந்து இருப்பது தொழிலில் அதிகப்படியான அலைச்சலும்
மன உளைச்சலும் ஊர் பிரயாணமும் எடுக்கும் முயற்சிகளில் பல நேரங்களில் சில நேரங்களில் அதிகப்படியான சோர்வை கொடுப்பார். ஆனால் கடினமான உழைப்புக்கு பிறகு நற்பலன்கள் என்பது கட்டாயமாக இருக்கும். கேது பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பது இந்த கிரக அமைப்பை பார்க்கும்போது தூக்கமில்லாத தன்மை, வேலைக்கு உணவு உட்கொள்ள முடியாத சூழ்நிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடலில் சில நோய்கள் அதுக்காக மருத்துவ செலவு செய்வது, பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் குடும்பத்தில் அவர்கள் உங்கள் பேச்சை கேட்காத சூழ்நிலையாக இருக்கும். ஆகையால் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வந்தாலே, பொறுமையாக இருந்தாலே உங்களுக்கு பாதகமில்லாத நற்பலன்கள் இன்னும் சில நாட்களில் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.